எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை வைக்கிறாரு. கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாங்க. கையில எல்லாரும் ஒரு கருப்பு கலர் பேண்டு குத்திட்டு வந்தாங்க. அதை பார்த்த நம்முடைய தமிழக சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் மதிப்புக்குரிய அப்பாவு அவர்கள், என்ன அதிமுக காரங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ரத்த கொதிப்பா, சுகர் பாதிப்பான்னு கேட்கக்குள்ள, ஆமா எங்களுக்கு ரத்த கொதிப்பு, 41 பேர் கரூர்ல செத்துட்டாங்க, அதனால எங்களுக்கு ரத்த கொதிப்புன்னு எடப்பாடி சொல்றாரு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் சகோதரர், ப்ரோ என்று சொல்லிவிட்டு ப்ரோவுக்கெல்லாம் டாட்டா காட்டி ஓடிய ப்ரோ தான் விஜய். இப்ப நீங்க சொல்றீங்க இதெல்லாம் குற்றச்சாட்டா வைக்கிறாரு எடப்பாடிக்கு. அதான் சொல்றேன்ல, ரத்தம் கொதிக்குதுன்னு சொன்ன எடப்பாடிக்கு தர்மபுரியில 3 பெண்கள் பஸ்ல வச்சு கொளுத்துனாங்கல்ல, அப்ப ரத்தம் கொதிச்சுதா? இப்ப அந்த கூட்டத்திலயுமே ஷூட்டிங் நடத்தப்பட்டதாகலாம் தகவல்கள் வெளியானது. விஜய் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இன்னைய வரையும் கிட்டத்தட்ட ஒரு 50 உயிரை காவு வாங்கிட்டாரு. ஒரு 200-300 பேருக்கு ரத்த காயம் ஆயிடுச்சு. எனக்கு அது என்னன்னு, எதனால அந்த மாதிரி பண்றாப்புல? நேரம் சரியில்லைங்கிறீங்களா? நேரம் சரியில்லையா, இல்லை அவர் ஒரு சாடிஸ்டா, ஒரு கொடுங்கோலனா, ஒரு ஹிட்லர் மாதிரி ஏதாவது ரத்தத்தை பார்த்து ரசிக்கிறாரா? அதாவது விஜயை பற்றி சொல்லணும்னா, மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ராமசேவன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி அவர்கள் முழுக்க ஸ்டாலின் அவர்களை நோக்கி, அதாவது முதல்வர் அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை வைக்கிறாரு சட்டமன்றத்தில். அது எல்லாமே தாவேகாவை சார்ந்து இருக்கிறது. கருப்பு கலர் பேட்சோட போகிறாங்க. கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாங்க. நிறைய முறை எதிர்க்கட்சியாக அதிமுக சரியாக செயல்படையோங்கிற விமர்சனங்கள் வந்ததெல்லாம் தவிடுபொடியாக்குற மாதிரியான கேள்விகளை வச்சுக்கிறாங்க. தாவேக்காகவே வச்சுருக்காங்க. ஆனால் தாவேக்காங்க இல்லை, அது சட்டமன்றத்தில் இல்லை அவங்க முதல்ல. ஆனால் முழுக்க அந்த கேள்விகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல் 4 நாள் கூட்டத்தோட தொடங்கிச்சு. போன செவ்வாய்க்கிழமை தொடங்கி நேற்றோடு முடிஞ்சுது. செவ்வாய்க்கிழமை முறைந்த தலைவர்கள், அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு சபையை ஒத்தி வச்சுட்டாங்க. 2வது நாள் புதன்கிழமை நடக்கக்குள்ள கையில் எல்லாரும் ஒரு கருப்பு கலர் பேண்டு குத்திக்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்த நம்முடைய தமிழக சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் மதிப்புக்குரிய அப்பாவு அவர்கள், என்ன அதிமுக காரங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ரத்த கொதிப்பா, சுகர் பாதிப்பான்னு கேட்கக்குள்ள, ஆமா எங்களுக்கு ரத்த கொதிப்பு, 41 பேர் கரூரில் செத்துட்டாங்க, அதனால எங்களுக்கு ரத்த கொதிப்புன்னு எடப்பாடி சொல்கிறாரு. எடப்பாடி சொல்கிறத பார்த்தா ஏதோ திமுக கூட்டத்தில் 41 பேர் இறந்த மாதிரி சொல்கிறாரு. இறந்து போனது தவாக நடத்திய கூட்டத்தில். அதில் பல குளறுபடிகள். சொன்ன நேரத்தில் விஜய் வரல. தேவையில்லாத அந்த கரூர் மாவட்ட கூட்டத்தை மட்டும் கூட்டாமல் தேனி, பக்கத்தில் உள்ள திருச்சி, நாமக்கல் எல்லா கூட்டத்தையும் கூட்டுறாங்க. காலையிலிருந்தே மக்கள் குவிய தொடங்கி விட்டார்கள். வந்த மக்களுக்கு குடி தண்ணீர் வசதி இல்லை, சிறுநீர் இயற்கை உபாதைகளை கழிக்க வசதி இல்லை, டீஹைட்ரேஷன், மூச்சு விட வழி இல்லை. அது மட்டும் இல்லை, பஸ்ஸை முன்னாடி கொண்டு வராதிங்க, 500 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்துங்கன்னு கரூர் டிஎஸ்பி சொல்லியும் கேட்காம விஜய் பஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது. 2வது 500 மீட்டருக்கு முன்பே பஸ்ஸினுடைய விளக்குகளை அணைத்து விட்டு உள்ளே சென்று உட்கார்ந்து கொண்டார். மக்கள் அவரை பார்க்கணுன்னு முண்டி அடித்து வந்ததனால ஏற்பட்ட இழப்புகள். 2வது மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க, அதை கூட பார்க்காம இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கார். அவருடைய அட்டென்ஷனை சீக் பண்ணுங்கிறதுக்காக ஒருத்தர் செருப்பை தூக்கி போடுறாரு. அப்படியாவது விஜய் ஏன் செருப்பை தூக்கி போடுறாங்க என்னன்னு கேட்டால், இங்கே செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுவோன்னு பார்த்தா அதுவும் தெரியாமலே பேசுகிறாரு. பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு. ஏர்போர்ட் போகக்குள்ளே அவருக்கு தகவல் நிருபர்கள் அங்கே சொல்கிறாங்க, 31 பேர் செத்துட்டாங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்கக்குள்ளே இங்கே நின்று, கரூருக்கு நான் செல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கேன், உங்களோடு இருக்கேன், இந்த துயரத்தில் பங்கு கொள்கிறேன், நான் இறந்து போனவர்கள் ஆன்மா சாந்தி அடையணும், அவர்களுக்கு என்னுடைய கட்சியினோட 2ஆம் கட்ட தலைவர்கள் உதவி செய்வாங்கன்னு விளக்கம் சொல்லாமல் அவர் பாட்டு ஃப்ளைட் ஏறி சென்னை போயிட்டார். வீட்டில் போய் அடைஞ்சிட்டு 72 மணி நேரம் கழித்து, முதல்வரே நான் வீட்டில் இருக்கேன், இல்லை ஆஃபீஸில் இருக்கேன், வாங்கன்னு என்னமோ ஒண்டி கொண்டி வரியாங்கிற மாதிரி கேட்குறாரு. இவ்வளவு இறப்பு ஏற்பட்ட பிறகும் விஜய் என்ற மனிதன் திருந்தவில்லை. ஒரு மனிதாபிமானமற்ற மனிதன் விஜய். தமிழகத்திலிருந்து விஜய் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நபர். என்ன காரணம்னா, தமிழக மக்களுடைய உழைப்பை அட்டை போல் உரிந்துவிட்டு அவர்கள் இறக்கும் பொழுது, ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அவர்களோடு தோளோடு தோளாக நின்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் தப்பி ஓடிய நபர். அதே முதலமைச்சருக்கு செய்தி கிடைக்கிது, உடனடியாக இரவு நேரத்தில் தலைமைச் செயலகம் செல்கிறார், மூத்த அமைச்சர்களை அழைக்கிறார். அன்னைக்கு ஏவாவேலு, கேன் அண்ணா அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசி கொண்டிருக்கும் போதே இறப்பு அதிகமாகிறதுன்னு உடனே காலையில் செல்லக்கூடிய திட்டத்தை ஒய்த்துவிட்டு மல்லிரவுக்கு செல்கிறார்.
நள்ளிரவு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும், இறந்து போனவர்களுடைய பிரேதங்களை பரிசோதனை செய்து உறவினர்களை ஒப்படைக்கவும், அவர்களுக்கு நிவாரணத் தொகையை அறிவிச்சுட்டு ஒரு நபர் ஆணையத்தையும் அறிவிச்சுட்டு இரவு முழுக்க தூங்காமல் மீண்டும் மறுநாள் காலை சென்னை வந்து அடைகிறார். அவர் நடத்தின கூட்டத்தில் யாரும் செத்து போல, அரசாங்கம் நடத்தின கூட்டத்தில் யாரும் செத்து போல. தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்து அதில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக செத்து போனவர்களை தூக்கம் இல்லாமல் வந்து ஒரு 70 வயது நிரம்பிய ஒரு முதலமைச்சர் வந்து பார்க்கக்குள்ள, நான் தமிழக மக்களோடு இருப்பேன், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் சகோதரர், ப்ரோ என்று சொல்லிவிட்டு ப்ரோவுக்கெல்லாம் டாட்டா காட்டி ஓடிய ப்ரோ தான் விஜய். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் குற்றச்சாட்டாக வைக்கிறார் எடப்பாடிக்கு. அதான் சொல்கிறேன்ல, ரத்தம் கொதிக்குதுன்னு சொன்ன எடப்பாடிக்கு தருமபுரியில் வந்து 3 பெண்கள் வந்து பஸ்ஸில் வச்சு கொளுத்துனாங்கல்ல, அப்போ ரத்தம் கொதிச்சுதா? ஜெயலலிதாவும் சசிகலாவும் போய் மகாமகத்தில் குளிக்கக்குள்ள 64 பேர் செத்தாங்களே, அப்போ எடப்பாடிக்கு ரத்தம் கொதிச்சுதா? அதே கும்பகோணம் ஸ்கூலில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் கருகுனாங்களே அதிமுக ஆட்சியில், அப்போ ரத்தம் கொதிச்சுதா? ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தீ விபத்து ஏற்பட்டு ஜெயலலிதா ஆட்சியில் 46 பேர் செத்தாங்களே, அப்போ ரத்தம் கொதிச்சுதா? சாத்தான்குளத்தில் தந்தை மகனும் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட போது ரத்தம் கொதிச்சுதா? பொள்ளாச்சியில் நம்முடைய சகோதரிகளை அதிமுக காரர்களே கற்பழித்து வழக்கான போது அப்போ வந்து ரத்தம் கொதிச்சுதா? தூத்துக்குடியில் 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதை டிவியில் நான் பார்த்து தெரிந்து கொண்டேன், எனக்கு தெரியலன்னு சொல்லக்குள்ள எடப்பாடிக்கு ரத்தம் கொதிக்கல. இப்போ விஜய்க்காக மட்டும் ரத்தம் கொதிக்குதா? அந்த ரத்தம் ஏன் கொதிக்குது தெரியுமா? பிண அரசியல் செய்கிறார்கள் விஜயும் எடப்பாடியும். அதில் வைத்த 41 பேர் செத்ததை வச்சுக்கிட்டு விஜயை கூப்பிடுறாரு கூட்டணிக்கு. அதுதான் இப்போ அந்த கூட்டத்திலையுமே ஷூட்டிங் நடத்தப்பட்டதாகலாம் தகவல்கள் வெளியானது சார். அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அது உண்மை தன்மை இல்லாததாக எடுத்துக்கிறதா, அது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஷூட்டிங்கு? அவருடைய படத்துடைய ஷூட்டிங்காக நிறைய கிளிப்ஸ் எடுக்கிறக்காக பல கேமராக்கள்லாம் செட் பண்ணி இந்த கூட்டத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த கூட்டம் வந்து திட்டல. அது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே விஜய் கட்சி ஆரம்பித்த நேரமே சரியில்லை. விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு 5 பேர் செத்து போனாங்க, மதுரையில் ஒரு 2-3 பேர் செத்து போனாங்க. திருவாரூரில் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கோயில் மேலே செருப்பு ஏறிக்கிட்டு அந்த தொண்டர்கள் போகிறாங்க, கரண்ட்டு கம்பத்து மேலே நிற்கிறாங்க, ஜென்ரேட்டர் மேலே ஏறி நிற்கிறாங்க, ஒரு பலமில்லாத கூரை மீது ஏறி நிற்கிறாங்க. நாமக்கல்ல பல பேர் வந்து மயக்கமடைந்து 45க்கும் மேற்பட்டோர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. விஜய் வந்து ஆரம்பித்த நேரத்துலேருந்து இன்னைய வரையும் கிட்டத்தட்ட ஒரு 50 உயிரை காவு வாங்கிட்டார். ஒரு 200-300 பேருக்கு ரத்த காயம் ஆகி போச்சு. எனக்கு அது என்னன்னு எனக்கு எதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறாப்புல? நேரம் சரியில்லைங்கிறீங்களா? நேரம் சரியில்லையா, இல்லை அவர் வந்து ஒரு சேடிஸ்டாக, ஒரு கொடுங்கோலனா, ஒரு ஹிட்லர் மாதிரி ஏதாவது ரத்தத்தை பார்த்து ரசிக்கிறாரா? அதாவது விஜயை பற்றி சொல்லணுன்னா, ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டனை வந்து நான் 2 வீடியோ பார்த்தேன். ஒரு கூட்டத்தில் வந்து திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக பொருளாளராக இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் எதிர்த்தாப்புல மரத்தில் உள்ள 4 பேர் நீங்கள் இறங்குனாதான் நான் பேசுவேன், நீங்கள் எல்லாம் கூட்டம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் எனக்கு தூக்கம் வரும், தயவு செஞ்சு இறங்குங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு இதில் வந்து கோபால்சாமி வைகோ அவர்கள் மதிமுகவினுடைய தொண்டர் அணி கூட்டமாக நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, ஒரு கூட்டத்தில் பார்க்குறேன், மேலே ஏறி நிற்கிறவங்களாம் கீழே இறங்கினாதான் நான் பேசுவேன்னு மைக்கே ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த 2 பேரும் முதுபெரும் மூத்த தலைவர்களுக்கு உள்ள முதிர்ச்சியில் 1% கூட விஜய்க்கு இல்லாமல் அந்த மக்கள் ஒடியாந்து முட்டி மோதி கீழே விழுந்து எந்திரிச்சு தன்னை பார்க்கறத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சாடிஸ்டாக இருக்கிறார். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு கீழே மயம் கிடக்குன்னா தெரிஞ்சுதான் விஜய் தெரிஞ்சுதான் நமக்காக எத்தனை பேர் சாவறான் பார்ப்போம், நமக்காக எத்தனை பேர் கீழே விழுறான் அடிபடுறான் பார்ப்போம்னு தான் நடந்துக்கிறாரே ஒழிய மனுஷன் இதயமே இல்லாத ஒரு கல்நெஞ்சக்காரன் விஜய் வந்து ஒரு இதயமே இல்லாத கல்நெஞ்சக்காரன். எப்படிங்க தன்னுடைய கூட்டத்தில் 41 பேர் செத்து போயிட்டாங்க, 10 குழந்தைங்க, 5 ஆண் 5 பெண் குழந்தைங்க, அதுங்க என்னங்க பாவம் செஞ்சிச்சு? அதுங்க இந்த உலகத்தையே என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே செத்து போச்சுங்க.
அதுங்களா போய் தவற வச்சுது அந்த கூட்டத்துக்கு போக அவங்க அப்பா அம்மா தூக்கிட்டு போறாங்க. 10 குழந்தை செத்து போச்சுங்க. கொடுங்கோலன் பாவி விஜய் அந்த குழந்தைங்களை கூட பார்க்கலங்க, இன்னைய வரையும் பார்க்கலங்க. அந்த வீட்டில் போய் ஒரு ஆறுதல் சொல்லுங்க. அந்த அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி உங்களுக்கு குழந்தைய நான் இருக்கேன், உங்களுக்கு சகோதரனை நான் இருக்கேன்னு விஜய் சொல்லலைங்க, இன்னைய வரையும் சொல்லலை. 20 லட்ச ரூபா பணம் அனௌன்ஸ் பண்ணா அதையும் கொடுக்கல. கேட்டால் மாதம் 5000 ரூபா கொடுக்குறாங்களாம் 12 வருஷத்துக்கு. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு கொடுக்குறாங்களா? அது கூட கணக்கு 12 லட்சம் தான் வருது. ஒரு 41 பேர் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா, நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம், இல்லை 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம், பின்னாடி உட்காந்து வரவங்க நம்ம கொஞ்சம் வேகமாக போய் கீழே விழுந்து ரத்தம் வந்துட்டுனா அடடாடாடாடாடாடாடான்னு அவங்கள அந்த ரத்தத்தை தொடச்சி அவங்கள ஆஸ்பத்திரிக்கு ஆச்சு போய் ஒரு டிடி ஊசியை போட்டு அவங்கள வீட்டில் கொண்டு விட்டுட்டு சாரிங்க என்னால் தாங்க நடந்தது மன்னிச்சிங்கன்னு சொல்கிற நாடுங்க தமிழ்நாடு. அந்த மாதிரி உள்ள மக்கள் வாழ்கிற நாடுங்க. இதில் பிறந்து வளர்ந்தவானா விஜய்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. 41 பேர் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி நான் அந்த ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்டில் அந்த காட்சியை பார்த்தங்க. பேக்கை கொடுக்க மாட்டிட்டு கருப்பு பேக்கை இப்படி போகிறாங்க. நிருபர்லாம் கேட்குறாங்க, விஜய் அவர்களே 31 பேர் மடிந்து விட்டார்களே என்ன சொல்கிறீங்கன்னா, தலையை குனிஞ்சிட்டு அவன் போய் ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, அவன் மனசாட்சி இல்லாத மிருகங்க விஜய். அவனுக்கு மனசே இல்லைங்க. 31 பேர் தன்னால் செத்து போயிட்டாங்கக்குள்ள எந்த மனசோட வீட்டுக்கு ஒருத்தவனால போக முடியுங்க? அந்த திருச்சியிலே தங்கி 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் போய் பாருங்க. 1 கோடி கூட செத்தவன் குடும்பத்துக்கெல்லாம் நம்ம வாழ்நாள் முழுக்க அவன் வீட்டில் ஒரு பிள்ளையா இருப்போம்னு சொல்ல வேண்டாம். திரும்பி பார்க்கலங்க இன்னைய வரையும். எங்க டிஜிபிக்கு மனு கொடுக்குறாங்களாம், இமெயிலில் கேட்குறாங்களாம். இன்னைய வரையும் ஒரு 2ஆம் கட்ட தலைவர் கூட போய் பார்க்க முடியல. ஆதவ அர்ஜுனா டெல்லியில் போய் ஏதோ அமித்ஷா காலில் விழுந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு கிடக்கிறாப்புல. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் திமுக காரங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. விஜயும் தமிழக வெற்றி கழகமும் தமிழகத்திலேருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர்கள், இதயமே இல்லாத கொடுங்கோளர்கள். நம்ம ராவணனை சொல்கிறோம், ராட்சசனை சொல்கிறோம், நரகாசுரனை சொல்கிறோம். தீபாவளி அன்னைக்கு இன்னைக்கு நரகாசுரன் கொல்லப்பட்ட நாள், நாளைக்கு தீபாவளி. விஜயும் தமிழக வெற்றி கழகமும் என்னைக்கு தமிழகத்திலேருந்து அப்புறப்படுத்துகிறோமோ அன்னைக்கு தாங்க தமிழ்நாட்டுக்கு உண்மையான தீபாவளி. நிச்சயமாக சார், உங்களுடைய வேதனை புரிகிறது. 41 உயிர்கள் போயிருக்கும் பொழுது அது சார்ந்து பேசாமல் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் கடந்து சென்ற இவர்கள் ஒருபோதும் மக்களுக்காக நிற்க மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை வைத்து நம்ம பேசுவோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.